அப்போ இந்த மண்ண ஆசைன்னு சொன்னா என்ன தெரியுமா? என்ன? நம்ம நினைச்ச மாதிரிக்கு ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி மண்ணு வன வாங்கி நம்ம பேர்ல பட்டா போட்டு வைக்கும். ஆமா. அதுவும் காணாதுன்னு சொல்லி என்ன? என்ன? தெருவுல வீடு கட்டிக்கிட்டு இருந்தா, சரி, வீடு கட்டும் போது வாசல அந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்து வீடு எல்லாமே ஆமா, நம்ம வீட்டுக்குள்ள போகணும்னா கீழே இறங்கி உள்ள போகணும். ஆமா, போணும். படியில கீழே இறங்கித்தான் உள்ள போகணும். ஆமா, போணும். ஆனா இப்ப கேட்டது வீடு அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? இப்ப வாசல் படி அங்க இருந்தா வீடு கதவு இங்க இருக்கு. இங்க இருக்கு. எதுக்கு? அந்த தெருவுல இவ இடத்தை பிடிக்காங்களாம். ஆமா, ஆமா, அதுல இடத்தை பிடிச்சு இவ கோட்டை கட்ட. அதேதான், அதேதான். அது மட்டுமா, வயக்காடு இருந்தா அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் வயக்காடு ஒரே வரப்பு தான் வச்சிருப்பாங்க. ஆமா, கூட இருக்கும். அந்த ஒரு வரப்புல என்ன? அண்ணன் வரும்போது கிழக்கிருந்தே வரப்ப மேக்க சீவாரு. தம்பி வரும்போது மேக்கிருந்தே வரப்ப கிழக்க சீவாரு. சீவ சீவ என்ன ஆகும்? மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். பிறகு ஓன் இடையது ஏன் இடையதுன்னு சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்னு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணதுக்கு பிறகுதான் புத்தியே வரும். பாத்துக்கோ, அதைத்தான் மண்ண ஆசைன்னு இருக்கான்.